நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா? என்னது? ஏய், நான் என்ன இங்கே கூட்டோட நின்று ஜோடிச்சுட்டா இருக்கேன். 1000 சொல்லடி. ஏய், புருஷனோட சண்டை போட்டு நீங்கள் போய் இருக்கிறதே தப்பு. என்னது? அனுப்பிக்கோ. ஏய், என்ன உன் தம்பிக்கு பத்திரம் தான் வக்கீல் தெரியுமா? எங்களுக்கு தான் தெரியாதா? அவன் என்ன அனுப்புறது? நான் அனுப்புறேன் பாரு வக்கீல் நோட்டீஸ். மரியாதையை போன வை. போன வைன்னு சொல்கிறேன்ல. ஏய், போன வைடி. ஹலோ, மார்க்கெட் லேட்டஸ்ட் படிச்சிருக்கீங்க? அக்கா மார்க்கெட் புரியுது வேணாமா? வா. ஆரம்பிச்சிருக்காரு, ஏதோ போயிட்டு இருக்கு சுமாரா. ஏன்பா இவ்வளோ பெரிய ஆள் உட்காந்துருக்க தெரியல, இடிச்சிட்டு போற? பாதையில் உட்காந்து வீடு தான் இருக்குல்ல. எப்படி பேசிட்டு போகுது பத்தியா இது? பைக்கில் வாக்கிங்க, நான் ஒன்றா டோ பண்ண போட்டுமா? ஏங்க நீங்கள் போங்க ப்ரோ. இப்படி வாங்க. சின்ன இங்க வைங்க. கண்ணை நல்லா தரங்க. அசிக்காதீங்க. ரெட்டினிட்டிஸ் பிக்மெண்டோசா. இது கொஞ்சம் ரேரான கேஸ் தான். டனல் விஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பைப் வழியாக பார்க்குற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தெரியுது? இவ்வளோ தெரியுது. டேபிள் தெரியல. இல்லை, நேராக பார்த்தா நீங்கள் மட்டும்தான் தெரிவிங்க. ம், அரௌண்ட் 32 degrees இருக்குது. உங்கள் ஏஜ்க்கு இது அதிகம் தான். எவ்வளோ நாளாக எப்படி தெரியுது? சின்ன வயசுலேருந்து இருக்குது. நான் எல்லோரும் இப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட காட்டல? ஒரு தடவை ஊரில் இருந்த டாக்டர்கிட்ட காட்டினேன். அவர் ட்ராப்ஸ் கொடுத்து போட சொன்னார், அவ்வளோதான். MBBS ஆப்தல்மாலஜிஸ்ட் இல்லை. ஐ ஹாஸ்பிட்டலில் காட்டலையா? இல்லை. அப்பா அம்மா ரத்த சொந்தமா? தாய் மாமா அக்கா பொண்ணு அப்படி? இல்லை, நான் அவங்கள பார்த்ததே இல்லை. ஒன் மோர் ரிப்போர்ட் ஹேஸ் டு கம். ஆஃப்டர்நூனாக வாங்க. ஒரு ஃபில்டர் கொடுங்க. எடுத்து கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம்ல. அப்போ இது என்னது? கண்ணு முன்னாடி தான் வச்சேன். பார்க்கல. Third floor.
ரவி, கண்ணு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. உள்ளவா. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்கிறாங்க? போனேன், ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை மாற்றணுமா, இல்லாட்டி பார்வையே போயிடுங்கிறாங்க. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. டாக்டருங்க பணத்தை கொடுங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு குழப்பிக்காது. நல்லது நினை, நல்லதே நடக்கும். ஆப்ரேஷனுக்கு 3,20,000 ஆகுமா, என்ன பண்ணுறேன்னு தெரில. 3,20,000 ஆஃபீஸில் லோன் போட வேண்டியது தானே? போடணும் சார். சார் அவுட்ஸ்டாண்டிங் 15,200 இருக்குது. சரி, ஒரு 10,000 rupees போட்டுக்கோ. எதுக்கு பேலன்ஸ் வைக்கிறீங்க? அப்போ தானே நீ அடுத்த மாதம் வருவேன். இங்கே என்னை பார்க்க வர ஒரே ஆள் நீ தான். உங்கள் பையன் கால் பண்ணாரா சார்? பண்ணான். அவன் அக்கௌண்ட்டில் காசு போகிறதுக்கு முன்னாடி. கூட வேறு யாரும் இல்லை, தனியாக தான் இருந்தாங்க. 3 இயர்ஸாக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கா. டோர் நம்பர் 4. டோர் லாக் உடையில, பொருள் எதுவும் காணாம ஹவுஸ் ஓனர் டீட்டெயில் இங்கே எழுதிக்குவா. மெயின் ரோட்லேருந்து இந்த வீடு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஐயா வேஸ்ட் பேசி போட்டுவிடுங்களா? சரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பையன் வருவான்னு சொன்னீங்க, அதை இந்த ஆள்கிட்ட சொன்னியா? அதையே நான் சொல்லணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம், சும்மா பணம் தரேங்கிறாரு. அப்புறம் என்ன? அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உங்களை யாரும் பார்க்கலையா? பார்க்கலன்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஆளை எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன்? என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டாரு, கூப்பிட்றேன் இருக்காரு. கொலகாரனுக்கு போய் இவ்வளோ மரியாதை கொடுக்குற, அவரு இவருன்னு? அவரை பார்த்தா
பார்த்தா கொலை பண்ணுற ஆள் மாதிரி தெரியல. நல்லா தெரியுது. நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. அப்படி இல்லை, தான் போலீஸ் இருக்காங்களே, அவங்க கண்டுபிடிக்கணும். ஆமாம் ஆமாம், அதானே நமக்கு வசதி. இப்போ என்ன, அந்த ஆள்கிட்ட நான் பணம் வாங்குறது தப்புங்கிறீங்களா? ரவி, சரி தப்புன்னு எதுவுமே இல்லை. நீ ஒரு முடிவு பண்ணிட்ட, அதையே நானும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். எது தேவையோ அதான் தர்மம். பார்த்து சொல்ல போகுது. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 5 வருஷமா சார். கொலை நடந்தனைக்கு நீங்கள் தானே இருந்திருப்பீங்க? இல்லை சார், நான் வெளியில் போயிருந்தேன். நீங்கள் இருந்திருப்பீங்களாம்மா? ஆமாம் சார், இருந்தேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு யார் யார் வருவான்னு தெரியுமா உங்களுக்கு? 2-3 பேர் வருவாங்க சார், நாங்கள் அடுத்த வீட்டை எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். என்னையா சொல்ல வராங்கன்னு சொல்ல விட மாட்டேங்கிற? அப்புறம் என்ன சார், எங்களுக்கு 1000 வேலை இருக்குது சார். ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு எங்களால் அலைய முடியாது சார். இப்படியே சொல்லுங்கப்பா, கொலகாரனை கண்டுபிடிச்ச மாதிரி தான். யார்கிட்ட என்ன பேசுறது? போடுவீங்களா? ஹலோ, என்னாச்சு? பணம் கிடச்சிருச்சு கொடுத்துட்டானா? அப்போ அவன் தான் கொலை பண்ணியிருக்கணும். சார். நமக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? சரி, எவ்வளோ கொடுத்தான்? அவர் என்கிட்ட கேட்குறாரு. நீ ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தானே வாங்கியிருப்ப. எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க? நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு எடுக்கலையா? சரி, அவன் உன்னையும் போட்டு தள்ளிட்டு இருப்பான்னு நினைச்சேன். சரி. அம்மா சார். இந்த ஏரியாவில் இருக்க வீட்டில் ஃபுல்லாக நீங்கள் தான் துணி அயன் பண்ணி தரீங்களா? ஆமாம் சார். அந்த செத்து போன பொண்ணு வீட்டுக்கு நீங்கள் தானே துணி அயன் பண்ணி தருவீங்க? அந்த பொண்ணு என்கிட்ட துணி கொடுக்குறது சார். பொய் சொல்லாதம்மா. நான் இதுக்கு சார் போய் சொல்ல போகிறேன். Operation amount 4,82,000. எவ்வளோ? 4,82,000. இல்லை, 3,20,000 சொன்னாங்க. Surgeon charges 3,22,000 சார். anesthesia fee, pharmacy, bed charges, அப்புறம் வந்து ஐசியூவில் வேறு 1 day ஸ்டே பண்ணணும். ஸோ ஓவராலாக 4,82,000 கரெக்டாக இருக்கே. நான் டாக்டரை பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது சார். அனஸ்தீஷியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது சார். யூஷுவல் சார்ஜஸ் தான். நீங்கள் ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஹலோ. ஹலோ சார், நான் ரவி பேசுகிறேன். எந்த ரவி? அதான் சார், 2 நாளுக்கு முன்னாடி கூட பணம் வாங்கிட்டு போனேண்ணே. சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ரவி, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. பதிலாக நீங்கள் கேட்டது நான் கொடுத்துட்டேன். இனிமேல் பேசுகிறது ஒன்றும் இல்லை. சரிங்க சார். மழையில் நனைஞ்சிட்டீங்க போல இருக்கு.
நல்ல பொண்ணு சார். கொடுத்த துணியை கூட வாங்கலை. ராத்திரியே செத்துட்ருக்கு. வீடு பூரா ரத்தமா. வாடை 2 வீடு தள்ளி அடிச்சிருக்கு. பாடியை வாங்க கூட யாருமே வரலையா. உங்களுக்கு பழக்கம் தானே சார்? இல்லை, அன்னைக்கு ராத்திரி அந்த ஊட்டாண்ட உங்களை பார்த்தேன். அதான். நீங்கள் வேறு யாராவது பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக தொடங்க. சூப் போட்டு உள்ளே வரலாம்ல? பரவாயில்ல. எங்கே வேலை பார்க்குறீங்க? கிரெடிட் கார்டு கலெக்ஷனில். பேர் என்ன? ரவி. பேச்சுலரா? அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், பழக்கம் இல்லை. சார் மேலே வீடு சாதி இருக்கு சார். பூட்டிட்டு உள்ளே இருப்பாங்க, எதுக்கும் தட்டிப்பாரு.
நல்லா பார்த்துட்டேன் சார், உள்ள யாருமே இல்லை. அப்படியே பக்கத்து பிளாக் போ. எந்த பேங்கில் வேலை செய்கிறீங்க? பேங்க் இல்லை சார், கிரெடிட் கார்டு கலெக்ஷன். கொலை நடந்த அன்றைக்கி வித்தியாசமாக ஏதாவது பார்த்தீங்களா? கத்துற மாதிரி, யாராவது வந்து போன மாதிரி? டெய்லி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? டைம்லாம் ஒன்றும் இல்லை, எப்போ வேணால் வரலாம். ஓ, இதெல்லாம்ப்பா வேலை. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. அப்படி இல்லை சார், அது அன்னன்னைக்கு கலெக்ஷனை பொறுத்து மாறும். சொல்கிறா, ஸ்டேஷன் வந்துட்டியா? ஆ சரி, அப்படியே ரைட் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. ஏய், அவன் அடிச்சதா எழுதி கொடுறா. நான் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கேன். சார், அன்னைக்கு அந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார். டேய் கட் பண்ணு, நானும் கூப்பிட்றேன். இவன் பேர் அருண் தானே? ஆமாங்கய்யா. கீழே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துட்ருக்கான்? சார், மார்னிங் சார். அந்த பொண்ணை அவன் பார்த்தது இல்லையா? ஆ, அது வந்து ஏரியா பக்கமே போனது இல்லையா? பக்கத்தில் நிற்கிறது யார்? அட்வொகேட்டு தான். ஒன்றும் தெரியாதுன்றானுங்க, ஆனால் வரும்போதே வக்கீலோட வந்துடுறானுங்க. ஆமாம் சார். சரி, அந்த பொண்ணு போன்லேருந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கல? ஆமாங்கய்யா. அது என்ன மெசேஜ்? திஸ் இஸ் மை நியூ நம்பர் ஸ்வேதான் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறான்? இந்த மெசேஜ் ஒரு அன்னோன் நம்பரில் வந்ததுனால அதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு சொல்கிறாங்கய்யா. அப்புறம் சம்பவம் நடந்த அன்றைக்கி தான் அந்த பொண்ணு இந்த சிம் கார்டு வாங்கியிருக்கு. அந்த சிம்மில் இந்த ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தாங்க என் பேருக்கு. உன் பேர் என்ன சொன்ன? சார், ரவி. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கியா? 2-3 தடவை பார்த்துருக்கேன் சார். அவங்க எப்படி ரெண்டு பேரும்? கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்களா? அதென்ன கொஞ்சம் க்ளோஸு? சரி, நீ கீழே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. கூப்பிட்றப்பவா? வரேன் சார். அப்பார்ட்மெண்ட்டில் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க? சார், அந்த பொண்ணு யார்ட்டையும் சரியாக பழகிக்காதான். அப்பப்போ யாரோ 2-3 பேர் வந்து போவாங்க போல இருக்கு. அதுக்கு மேலே யார்கிட்ட என்ன கேட்டாலும் எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இடியே விழுந்தாலும் டிவியில் நீயா நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லுவானுங்க. அவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, அதையும் எழுதுங்க. அங்கே என்ன பார்த்தீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. ஆ. அனு, எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும். விஜய் பிரகாஷ், 45 வயசு இருக்கும். கம்பெனி இல்லை ஏஜென்சி ஏதாவது போட்டு தேடி பார்க்குறியா? சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சாரி, சேஞ்ச் இல்லை. சார், இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை, ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, கிளம்புங்க. ஹலோ ஜி.
ஒரு நிமிஷம் வாங்கல. ஐ எம் பாலன். அந்த பொண்ணு மர்டர் கேஸில் அருண் ஒருத்தரை அடையாளம் காமிச்சிங்கல்ல, உள்ளே உட்காந்து பேசலாமா? வாங்க. இப்போல்லாம் பேரண்ட்ஸு பசங்களுக்கு பணத்தை சேர்க்கறது தான் குறியாக சுற்றுறாங்க, வேறு எதையுமே கவனிக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், ஒரே பையன், பயங்கர செல்லம், 27 வயசில் மர்டர் கேஸ். அந்த பொண்ணு உங்களுக்கு பழக்கமாஜி? நீங்கள்? நான் அருணோட அட்வொகேட்டோட ஜூனியர் மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த பொண்ணு அப்பப்போ பார்த்துருங்க, ஆனால் பழக்கம் இல்லை. ஏன்? அருண் முதல்ல இருந்து உண்மை எதையும் சரியாக சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தான்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருப்பார். என்ன உண்மை? ஜி, அருணுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற ஒரே சாட்சி நீங்கள் தான். நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை ஜி. கோர்ட்டில் கேட்கும்போது அவனை இந்த பையனான்னு டவுட்டாக இருக்குது, தூரத்துலேருந்து பார்த்தேன், இப்படி ஏதாவது மாற்றி சொன்னால் போதும். உங்கள் அட்வொகேட் நம்பர் கொடுங்க. நான் போட்டு தரேன். இல்லை, நான் பேசுகிற நம்பர் இதான் நான் போட்டு தரேன். சார் சொல்லுங்கள் பாரு. அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறார் சார். கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க ரவிச்சந்திரன். ஹலோ, உங்களை எப்படி நான் நம்புறது? உங்கள் ஃபோன் நம்பர் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. பாருங்க ரவி, போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாது. யாருமே எதுவும் சொல்லாதப்போ நீங்கள் மட்டும் சாட்சின்னு வந்துடுன்னா உங்களை தான் முதல்ல சந்தேகப்படுவாங்க. என்னையுமா? ஆமாம், அதனால தான் டைரெக்டாக பேசுகிறத அவாய்ட் பண்ணுறோம். சரி, எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? அது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் மட்டும் எங்கள் சைடு இருங்க. அதான் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. பாலம் என்கிட்ட கொடுங்க. இருக்கா? ஓ சார், பாலன், நம்ம பேசின அமௌண்ட்டை சொல்லுங்கள். ஓகே சார். மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம். ஓகே சார். ஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன சாட்சிக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்காக வேணும்னா ஒரு 50,000 கொடுக்க சொல்லலாம். ஒரு நிமிஷம் ஜி. ஜி, நீங்க எவ்வளவுன்னு சொன்னா தானே தெரியும். அடப்பாவி, நீ எதுவுமே சொல்லாம அப்படியே வந்துட்டியா? ஆமாம், நீ ஜீப் போட்டு பேசுகிறான் கண்டாலும் எரிச்சலர் உடனே தூக்கி கொடுத்துற மாதிரி. ஏன் கேட்டிருக்க வேண்டியது தானே? இந்த சூழ்நிலையில் எவ்வளோ கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. பரவாயில்ல சார். சரி, அவங்க எப்படி உன் வீட்டை கண்டுபிடிச்சாங்க? தெரியல, போலீஸ் என் பேர் கூட லீக் ஆகாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லுவானுங்க. அந்த பொண்ணு சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு ஆடு இல்லைன்றதுனால அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லி சீக்கிரமாக ஃபைலை மூட்டோம். ஆமாம், இந்த போலீஸ்காரனுங்க உன்னை எதுவும் கண்டுபிடிக்கலையா? ஏன்? பட்ட பகல்லையே எப்படி தடவுற? மற்றவங்க முன்னாடி இப்படிலாம் எடுக்க மாட்டேன், இப்படி பார்த்து இப்படி எடுத்து. உன்னை என்னவோ நினச்சேன், ரொம்ப உஷாரான ஆள் தான். எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிட்டான், அதை யூஸ் பண்ணி உனக்கு தேவையானதை நீ வாங்கிட்ட. அந்த பொண்ணு தான் பாவம். இன்னொரு தான் சாப்பிட்றியா? இல்லை, வேணாம் சார். இந்த விட்னஸ் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னவா? ஏதோ உங்கள்கிட்ட பேசணுமா? ஏங்க நாளைக்கு சரி வர சொல்லுங்கள். அவன் மட்டும் தானே வந்திருக்கேன்? ஆமாம் சார், அவன் மட்டும் தான் வந்திருக்கேன். சரி. நான் தான் அவசரப்பட்டு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குது சார்.
எதுவும் பிரச்சனை வராதுல்ல? ஏன் வேறு யாரும் உன்னை காண்டாக்ட் பண்ணாங்களா? இல்லை. தானாக வந்து சாட்சி சொன்னால் நீங்கள் அவங்களையும் சந்தேகப்படுவீங்களாமே? அப்படின்னு யார் சொன்னா? தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிக்காத ரவி. அந்த பையன் பொண்ணோட செக்ஸுவல் சிக்கிறது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். கோர்ட்டில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? உங்களை யார் அந்த பையனை அடையாளம் காட்ட சொன்னா? ஆக்சுவலாக நான் உங்களை போட்டு கொடுக்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். சரி, கை நீட்டு காசு வாங்கிட்டோமேன்னு விட்டுட்டேன். அவனை எதுக்கு தெரியும்னு சொன்னீங்க? சார், நீங்கள் கொடுத்த பணம் உங்களை பற்றி பேசாமல் இருக்கத்தான். அந்த பையனுக்கு இல்லைல்ல. அந்த பையனை இந்த கேஸில் மாட்டி விட்டா யாருக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது. எனக்கு என்னமோ அந்த பையன் கொலை பண்ண மாதிரி தெரியல. இல்லை, ஆளை பார்த்தா அப்பாவியாக தெரிகிறாருன்னு சொன்னேன். அவங்களும் பெரிய இடம்தான். அவங்க சைட்லேருந்து என்னை வந்து பார்த்தாங்க. ஒரே பையனா பாவம், என்ன பண்ணுறது, சும்மா இருந்திருக்கணும். எவ்வளோ பணம் தந்தாங்க? எவ்வளோ வேணாலும் தர அவங்க ரெடி. நான் தான் வாங்கலை. அதான் வேறு எதுவும் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அன்னைக்கே உனக்கு 5 lakhs கொடுக்கலாம் தான் வந்தேன். நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கான பில், உங்களோட சீரியல் நம்பர் 331. ஐ டோனர் கிடச்சோன்னே கூப்பிடுவாங்க. ஸோ 3 ஹவர்ஸ்க்குள்ளே வர மாதிரி இருக்கும். எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன 331? உங்கள் சீரியல் நம்பர் சார். 331வது ஆளாக நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க. அப்போது 330 பேருக்கு கண்ணு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்குமா? ஆமாம் சார். அது எப்போ கிடைக்கும்? அது சரியாக சொல்ல முடியாது சார். உங்களுக்கு அமைகிற டோனரை பொறுத்து இருக்கு. 2 வருஷத்துலேயும் வரலாம், 6 வருஷமாக கிடைக்காதவங்களும் இருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? இதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணுறதில்ல. பிளைண்ட்னஸ் டிவிஷன் ஆர்டர் படி வருது. 6 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கே பணத்தை கட்டினேன். சார் ஒரு நிமிஷம் சார், டென்ஷன் ஆகாது. எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. வாங்க சார், ஒரு நிமிஷம் கையெடு. சொல்கிறேன், நீங்கள் வாங்க. வாங்க சார். கேடு. சாரி, வாங்க சார். ஏன் சார் கத்துறீங்க? இப்படி வாங்க. வாங்க சார். சார், இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதுதான் ப்ரொசீஜர். கண்ணு கிடைக்கிற நேரத்தில் அவசர அவசரமாக பில்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியுமா? அதுதான் முன்னாடியே வாங்கிடுவாங்க. 2 வருஷம் 6 வருஷம் இப்போ சொல்கிறீங்க, முன்னாடி சொல்ல மாட்டீங்க? சார், ஒரு வழி இருக்குது. கொஞ்சம் செலவு பண்ணால் உங்களை ஃபஸ்ட்டு 10 நம்பருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். எவ்வளோ? 5 லட்சம். ஆப்ரேஷன் முன்னாடி கொடுத்துருணும். ஃபிக்ஸட் ரேட். நீங்கள் பணத்தை ரெடி பண்ணுங்கள், கண்ணுக்கு நான் கேரண்டி. இங்கே நீங்கள் பண்ணது சரிதான்ஜி. அன்றைக்கி நீங்கள் அப்படி பண்ணலைன்னா இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃபோனில் பேசும்போது கூட என்னடா இவ்வளோ கராரன்னு தோணுச்சு. செம்மஜி, நம்ம ரேட்டை நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். கீழே பார்த்துவாங்க ஜி. அட்வொகேட்டும் அருணோட அப்பாவும் வந்திருக்காங்க ஜி. அருண் மூலமாக அதை பிளாக் பண்ணலாம். ஸ்டில் இந்த ஆள் கொஞ்சம் முக்கியம். சார், மிஸ்டர் ரவி, அட்வொகேட் சீதாராமன். ஹலோ. ஹலோ சார். அருணோட அப்பா. சார். அருண் ஆஃப்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ் உட்காருங்க. நீங்கள் இட்ஸ் ஓகே, ப்ளீஸ். ஜி, நீங்கள் கேட்டபடியே 5 lakhs தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அட்வான்ஸாக 75,000 வாங்கிக்கோங்க. பேலன்ஸு கேஸ் முடிஞ்ச உடனே செட்டில் பண்ணிடுவோம்.
ஃபுல் அமௌண்ட்டை இன்றைக்கி தரதானே சொன்னீங்க. அது உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை. உடனே இவ்வளோ பெரிய அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். கேஸ் நடக்குதுல்ல, செட்டில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இல்லை சார், மிஸ்டர் ரவிச்சந்திரன், இப்படி பண்ணலாமா? பணத்தை நாங்கள் பேங்க் லாக்கரில் வச்சிடுறோம், கீ உங்ககிட்ட இருக்கட்டும், கேஸ் முடிஞ்சதும் நீங்களே எடுத்துங்க. இல்லை சார், கேஷை நீங்கள் என் கையில் கொடுத்துருங்க. பா, அவளே ஒரு என் காசுக்காக பின்னாடி சுற்றினவப்பா. இதெல்லாம் ஒரு கேஸுன்னு சாட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். டேய் அருண், என்னடா பேசிட்டு இருக்க? இல்லை சார், நான் கிளம்புறேன். உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. உட்காருங்க சார் ப்ளீஸ். பொறுமையா இருங்க. அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டு இருக்கான். இதில் 1 லேக்காக இருக்குது. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. கேஸ் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக செட்டில் பண்ணிடலாம். கரெக்டாக சொல்லுங்கள், அன்றைக்கி அந்த வீட்டில் என்ன பார்த்தீங்க? நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ அருண் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வேகமாக வெளியே கிளம்பி போனார். ரொம்ப கோபமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் திரும்பி பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து கதவை சாத்திட்டு உள்ளே போனாங்க. ஒரு நிமிஷம். அப்போது அருண் வெளியே போன அப்புறம் அந்த பொண்ணு அந்த வீட்டில் தான் இருந்திருக்கா? ஆமாம், வந்து கதவை சாத்திட்டு போனாங்க. இது போதுமே, இது அப்படியே கோர்ட்டில் சொல்லுங்கள், மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்போது முடிவு பண்ணிட்டேன். லஞ்சம் கொடுத்து 330 பேரை பின்னால் தள்ளிட்டு நீ ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிற. எது தேவையோ அதுவே தர்மம். நீங்கள் தானே சொன்னீங்க. நல்லதை நினைன்னு கூட தான் நான் சொன்னேன். அதுக்கு பாதி குரடா நான் ரோட்டில் சுற்றி பாருங்கள், அப்போ தெரியும். நல்லா வீட்டில் உட்காந்துட்டு வசதியாக பேசலாம். இருக்கிற காசில் பொம்மை செஞ்சுக்கிட்டு. நல்லது பண்ணணும் இல்லையோ, நான் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கேன். உங்கள் கண்ணை தானத்துக்கு எழுதி வச்சுருக்கீங்க. என்ன இன்னொரு 10 வருஷம் உயிரோடு இருப்பீங்களா? நீ கிளம்பு, இனிமே இங்கே வராத. அக்யூஸ்ட் ஆகிய A1 அருண் ஸ்வேதா என்ற பெண்ணை கொலை செய்திருக்கார் என்பது அரசு தரப்பின் வாதம். இன் திஸ் ரிகார்ட் ப்ளீஸ் பர்மிட் மீ டு கால் அப்பான் த கன்சர்ன் போலீஸ் இன்ஸ்பெக்டர். கடந்த ஜூன் 22ஆம் தேதி காலை சுமார் 5 மணிக்கு எனக்கு கிடைச்ச தகவலின்படி என் ஸ்டேஷன்லேருந்து நானும் 5 கான்ஸ்டபிளும் சம்பவ இடத்துக்கு போனோம். அங்கே ஸ்வேதாங்கிற பொண்ணு இறந்து கிடந்தாங்க. வயது 25. உடனே ஃபோரன்சிக் டீம் வரவழைச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டேன். அது போக அக்கம் பக்கத்தில் விசாரித்து அந்த பொண்ணு சம்மந்தப்பட்டவங்க, சந்தேகத்துக்கிடமானவங்க எல்லாத்தையும் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 16ஆம் தேதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட் கோர்ட்டில் தாக்கல் பண்ணிக்க வராங்க. இன்ஸ்பெக்டரிடமிருந்து வந்த கடிதத்தின் அடிப்படையில் நானும் என்னுடன் வேலை செய்யும் 3 டாக்டர்களும் இணைந்து என்னோட தலைமையில் ஸ்வேதாவின் உடலை பிரேத பரிசோதனை செஞ்சோம். பரிசோதனையின்படி அந்த பெண் இறந்ததற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, கழுத்தில் 4 இன்ச் ஆழமுள்ள வெட்டுக்காயமும் வயிற்றில் கூர்மையான ஆயுதத்தினால் குத்தப்பட்டு குடல் அருந்ததுனாலே தான் தெரிய வந்தது. அந்த வெட்டுக்காயங்களின்படி அந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? ஒரு 6 மாதமா தெரியும். உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி பழக்கம்? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்லை அதுக்கு மேலே ஏதாவது? ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஆனால் எங்களுக்குள்ள ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சரி, சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்தது? எப்பவும் போல தான் மீட் பண்ணோம். அப்புறம் அங்கே போயிருந்தேன், பேசியிருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சண்டையாக மாறிடுச்சு. ஸோ கிளம்பி வந்துட்டேன். சண்டை எதனால் இருந்துச்சு? அவள் கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டா. ஸோ முடியாது சொல்லிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் திஸ் பாயிண்ட். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. போலீஸ் விசாரணையில் நீங்கள் அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது பயத்தில் அப்படி சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பயந்து தான் போய் சொல்லலாம். சொல்ல சார், நீங்கள் இந்த பொண்ணோட சண்டை போட்டிருக்கீங்க. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வற்புறுத்தவே அந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை,
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரி, ஏவன் அருண் அந்த வீட்டில் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க? நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில நேரங்களில் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகிறதையும் பார்த்துருக்கேன். ஆக ராத்திரி பகலாக அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் உங்கள் வேலை. இல்லை, என் வீட்டு பால்கனிலேருந்து சிகரெட் பிடிப்பேன், அப்போ பார்த்துருக்கேன். ஓகே, சம்பவத்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அப்போ அருண் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ரொம்ப கோவமாக காரில் ஏறி போகிறத பார்த்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பொண்ணு வாசலுக்கு வந்து கதவு சாத்துற மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இல்லை, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. என்ன? என்னங்க இப்படி சொல்கிறாங்க? ஸ்வேதா கொலை வழக்கில் அரசாங்க தரப்பினருக்கும் குற்றம் சாட்டப்பட்ட அருண் தரப்பினருக்கும் நடந்த இவ்வாதத்தில் எதிர்வாதியான அருணின் ஒப்புதல் வாக்குமூலத்தில் சம்பவம் நடந்த அன்றைக்கு இருவருக்கும் சண்டை நடந்தது உண்மைதான் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் சம்பவத்தன்று சண்டை மட்டுமே நடந்தது என்றும் மேற்படி கொலை முயற்சியோ அல்லது கொலை தாக்குதலோ தான் செய்யவில்லை என்றும் கூறுவது ஏற்புடையதாக இல்லை. மேலும் அரசாங்க தரப்பின் முக்கிய சாட்சியான ரவியின் வாக்குமூலத்தில் ஸ்வேதாவுக்கும் அருணுக்கும் அடிக்கடி சண்டை நடந்தது உண்மைதான் என்று கூறியுள்ளார். கிடைக்கப்பட்ட ஆவணங்களையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும்போது இந்த கொலையை அருண்தான் செய்திருப்பார் என்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆகவே எதிரி அருண் குற்றம் புரிந்திருக்கிறார் என்று இந்த நீதிமன்றம் ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஆதலால் எதிரிக்கு இந்திய தண்டனை சட்டம் இபிகோ பிரிவுகள் 302 கீழ் ஆயுள் தண்டனையும் மற்றும் ரூபாய் 40,000 அபராதமும், அதை கட்டத் தவறும் பட்சத்தில் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இவர் நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பருக்கு நிறைய கால்ஸ் போயிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது யார் பேரில் இருக்கு? அதுவும் அந்த பொண்ணு பேரில் தான் சார் இருக்கு. என்ன நான் காமிச்சா தெரியலையா? இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்லை. ஸ்வேதா, வா ஏறு. இல்லை பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். வீடு இதோ இங்கதான். எங்கே? ஆமா, வாயேன். எப்போ நெக்ஸ்ட் மீட் பண்ண? ஃபோன் பண்ணுறேன். ரவி, நான் நிஜமாக தான் உன்னை லவ் பண்ணேன். இல்லைங்கள கூட வாழ்கிறதுன்னு நினைக்கும் போது தான் சரியாக வருமானு தோணலை. ஒரு பக்கம் அந்த எம்டி வேலை வேணும்னா கூடயே இருங்கிறான். தோ இந்த அருண் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்பா அம்மா சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ண வரான். இப்போ கூட நான் உன்னை தப்பாக நினைக்கல. ஏன்? நினச்சிக்கோ. ஆமாம், நான் தப்பான பொண்ணு தான். இது எல்லாத்தையும் விட்டு ஸ்வேதா, உன்னை நான் பழைய மாதிரியே ஏற்றுக்கிறேன். முதல்ல அந்த அறையும் குறையுமா இருக்கிற கண்ணு சரி பண்ண முடியுமான்னு பாரு, அப்புறம் யோசிக்கலாம் எனக்கு வாழ்க்கை கொடுக்குறத பற்றி. என் தகுதிக்கெல்லாம் நான் உன்னை கிட்ட சேர்த்ததே என் தப்பு தான்.